ஐயோ அம்மா, இந்த இருமல் பாடா படுத்துது போ. பவித்ரா, பவித்ரா, தாமரை, ஏண்டி எவ்வளவு இருக்கீல என்னடி? ஐய, என்ன கிளவி இப்படி இருமிட்டு உட்காந்துருக்குது? சே அம்மாடி காயத்ரி, இந்த வரட்டு இருமல் என்னை போட்டு உலுக்கி எடுக்குது. சத்த ஒரு சொம்பு தண்ணி கொண்டாரியம்மா. இங்க பாருங்க, இரும்பும் போது மூஞ்ச மூடிட்டு இரும்புங்க, இல்லைன்னா வெளியில போய் இரும்புங்க. வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைங்களா இருக்குதுல்ல, சும்மா லொக்கு லொக்கு லொக்குன்ட்டு இருக்கிறீங்க. அம்மாடி, தொண்டை வறண்டு போய் இருமல் வருதுமா, வேற ஒன்றும் இல்லை. செத்த தண்ணி கொண்டா சாமி. நான் முக்கியமான வேலையை அவசரமா போய்கிட்டு இருக்கேன். சும்மா அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு எனக்கு வேலை வச்சுட்டு இருக்காதீங்க. இருமல் தானே வருது, வேற ஒன்றும் இல்லைல்ல. எந்திரிச்சு போய் நீங்களே பிடிச்சு குடிங்க. அம்மா, நீ எங்க போற? நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போ. இவன் ஒருத்தன், நீ எங்கடா வர? நான் போற இடத்துக்குள்ள நீயும் வருவியா? போய் அப்பா கூட விளையாடு போ. அப்பா மாமா வீட்லயே இல்ல, நான் யார் கூட விளையாடுவேன்? இங்க பாரு சாண்டி, வெளியில கிளம்பும் போது சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத. அப்போ இல்லைன்னா என்ன, போய் பாட்டி கூட விளையாடு. அம்மா, நானும் வரேம்மா, என்னையும் கூட்டிட்டு போ. ஏய், நான் பியூட்டி பார்லர் போறேன்டா, அங்க எதுக்குடா உன்னை கூட்டி போ சொல்ற? பாட்டி கூட நான் என்ன விளையாடுவேன்? போய் என்னத்தையும் விளையாடு போ. அம்மா, என்னையும் கூட்டிட்டு போமா, நானும் வரேம்மா. இங்க பார் தங்கம், சமத்தா வீட்ல இருந்தீனா வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவேன். என் கூட தான் வருவேன்னு வந்த, ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டேன். ஐஸ்கிரீமா? ஆமா, ஐஸ்கிரீம் தான். வேணுமா வேணாமா உனக்கு? வேணும். பெரிய ஐஸ்கிரீமா வாங்கிட்டு வரியா? சரிடா, நான் வாங்கிட்டு வரேன், நீ போய் விளையாடு போ. சரிம்மா. ஐயோ அப்பா, இந்த பையனை ஏமாத்தி விட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது போ. போதுமா? என்னடி சாப்பிட்ட அதுக்குள்ள போதுங்கிற? இது என்ன குழம்பு? நல்லாவே இல்ல. நல்லா இருந்துட்டா மட்டும் அள்ளி சுருட்டி வாயில போட்டுக்குருவீங்களாக்கும். ஏண்டி, முட்டையை உனக்காக தாண்டி அவிச்சு எடுத்துட்டு வந்தேன், முட்டையவாது சாப்பிடுறீ. நீயே சாப்பிடு போ. வாய் மட்டும் பெரிய மனுஷி மாதிரி பேசிவிட்டா சரியா போச்சா? நல்லா வள்ளு வதக்குன்னு அள்ளி சாப்பிட்டதுனாடி அம்மா மாதிரி திடகாத்திரமா வளர முடியும். ஒன்ன மாதிரிலாம் ஒன்னும் வளர வேணாம் போ. நான் தாமரை பெரியம்மா மாதிரி அழகா வளருவேன். என்னது, தாமரை பெரியம்மா மாதிரி அழகா வளருவியா? ஏண்டி, உன் அம்மாவுக்கு என்ன குறைச்சலு? அவ குள்ள கத்திரிக்காய் ஆட்டா இருக்கிறா, உன் கண்ணுக்கு அவத்தான் அழகா தெரியறாளாக்கும். அம்மா மாதிரி ஹைட்டா வளர்ந்தா தான் பொண்ணுங்களுக்கு அழகு. இல்ல, பெரியம்மா தான் சூப்பரா புடவை கட்டி தலையில ரோஸ்லாம் வச்சுக்கிட்டு அழகா இருக்காங்க. அடி பாவி, உனக்கும் உங்க ஆயாளுக்கும் வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் சீலையை கட்டணும் சீலையை கட்டணும் சீலையை கட்டணும். என்ன தாண்டி இருக்கு அந்த சீலையில? பூமாரி, உன் பெரியமாளும் நம்மள மாதிரி கார்ட்டூன் தாண்டி, மனுஷி இல்ல. மனிதர்களை பிரம்மன் உருவாக்குற மாதிரி நம்மள உருவாக்குனவங்க அவளுக்கு சீலை கட்டி பூவை வச்சிருக்காங்க, எனக்கு இந்த பேண்ட் சொக்காய் மாட்டி விட்டாங்க. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? அடங்கொக்கமக்கா, எப்படித்தான் இந்த கிழவிக்கு காது கேட்கும்னு தெரியல. என்னை பத்தி தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உடனே ஆஜராயிருது. இந்த குட்டிக்கு கூட தெரியுது சீலை கட்டினாத்தான் அழகுன்னு. இந்த மூளை இல்லாதவளுக்கு எங்க இதெல்லாம் உரைக்குது? பூமாரி, என்னையும் பெரியமாவும் கம்பேர் பண்ணி பெரியமா தான் அழகுன்னு சொன்னல, இப்ப என்னையும் உன் பாட்டியும் கம்பேர் பண்ணி யார் அழகுன்னு சொல்லு பாப்போம். ஏண்டி அறிவு கட்டவளே, என் வயசு என்ன உன் வயசு என்னடி? இதுக்கு மேல நான் அழகா இருந்தா என்ன இல்லனா என்ன? அட இருங்க அத்தம்மா மேர, நீ சொல்லு பூமாரி. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? இம்புட்டு நேரம் தூங்கிட்டு இருந்தியா? எங்க ரெண்டு பேத்துல யார் அழகுன்னு சொல்லுடி. நல்லா யோசிச்சு பொறுமையா நிதானமா சொல்லு. பாட்டிதான் அழகு. அப்படி சொல்லுடி என் தங்கம் பெத்த வைரமே. குழந்தை வாக்கு தெய்வ வாக்குடி, குழந்தை போய் சொல்லாது. அம்மா எவ்வளவு அழகா ஃப்ரீ ஹேர்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டைலா இருக்கேன், அந்த மொட்டை மண்டையை பார்த்து அழகுன்னு சொல்ற? யாருடி மொட்டை மண்டை? என் அப்பா முருகனுக்கு காணிக்கையா கொடுத்த முடி திரும்ப வளரவே இல்லை.
ஒரு சின்ன திருத்தம் மயிலாடு. வளரவே இல்ல முளைக்கவே இல்ல. ஆமாண்டி, முளைக்கவே இல்லதான். அந்த காலத்துல உன் வயசுலலாம் சடையை பின்னி போட்டா இடுப்புக்கு கீழே தொங்குண்டி. அந்த சடையில மல்லிகைப்பூவை வச்சு கண்டங்கி சீலையை கட்டி நடந்தா ஊரு கண்ணே என் மேல தாண்டி இருக்கும். அப்புறம் வயசாவ கொட்டி போச்சு. இவங்க பிரிகாரு வைக்கிறாங்களாம், பிரிகாரு. மொகரைகளை பாரு, மாவு உருண்டை பெத்துச்சான் சாணி உருண்டை, சாணி உருண்டை பெத்துச்சான் சந்தன உருண்டை. கிளவி போற போக்குல என்னத்தையும் சொல்லிவிட்டு போகுது, என்ன சொல்லுதுன்னு புரிய மாட்டேங்குது. ஏண்டி பூமாரி, இவ்வளவு நாளா உன் பாட்டி தான் என்ன அசிங்கப்படுத்திட்டு இருந்துச்சு, இப்ப நீ அந்த கிளவி கூட கூட்டணி வச்சுக்கிட்டியா? பாக்குற பார்வை பாரு, இது தங்கம் பெத்த வைரமாமல்ல, தங்கம் பெத்த தகரம்னு தெரிய மாட்டேங்குது. செய்யறதையும் செஞ்சுட்டு முழிக்கிற முழிய பாரு, ஓட அங்கிட்டு. சோப்பா, என்ன விளையாட்டு காட்டுறாங்க. என்ன பவித்ரா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஓவாக்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. நீ போறன்னு எனக்கு மட்டும்தான் கவலை இல்ல, உனக்குலாம் எந்த கவலையுமே இல்ல. என்ன ஸ்னேகா, நீ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கிற. பரீட்சை முடிய என்ன 10 நாள் இருக்குன்னு சொன்னல. நல்லா படி, நல்லா பரீட்சையை எழுது. நான் ஊருக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப வரேன். நீ கிளம்பி போயிட்டா நான் உட்காந்து படிச்சிருவனா? ப்ளீஸ் பவித்ரா, ஊருக்குலாம் போகாத, இங்கே இரு. உன்னை எப்படி விட்டுட்டு இருப்பேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? பவித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? பையெல்லாம் எடுத்து வச்சியா இல்லையா? என்னக்கா பெருசா எடுத்து வைக்க போறோம், 4 துணி தானே, அது அம்மாவே எடுத்து வச்சிருச்சு. அண்ணி, பவித்ராவை போக வேணான்னு நீங்களாச்சும் சொல்லுங்க. இங்க என்ன சூழ்நிலைன்னு உனக்கும் தெரியும் இல்லம்மா. 10ஆவதுக்கு காயத்ரி வேற வந்திருக்கிறா. என்னத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஊருக்கு போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் வரட்டும். என்ன நீங்களும் அப்படியே சொல்றீங்க? எனக்கு இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. ஃப்ரெண்டுன்னா அது பவித்ரா மட்டும்தான். ரொம்ப நாள் கழிச்சு அவ வந்தா, 2 நாள்ல கிளம்புறேன்னு சொல்றா. நீங்களும் சரிங்கிறத மாதிரி சொல்றீங்க. ஸ்னேகா, உன் ஃப்ரெண்டு எங்க போறா? இந்த இருக்கு ஊரு, இப்படி போயிட்டு அப்படி வர போறா. அக்காவும் தங்கச்சியும் சொல்லி வச்சது மாதிரி பேசுறீங்கல்ல, யார்கிட்ட பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். என்னடி ஸ்னேகா இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு பேசிட்டு போறா? விட்டா அழுதுருவா போல இருக்கு. பேசாம இங்கே இருக்கிறியா? என்னக்கா பண்ண சொல்ற? அவளை விட்டுட்டு போறதுல எனக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லதான். இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை வரும்னு பயந்துக்கிட்டு தான் அம்மா ஊருக்கு போலான்னு சொல்லுது. நான் எப்படிக்கா இருக்க முடியும்? சம்மந்தி அம்மா, நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம், போயிட்டு வரோம். என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? எங்கேயோ கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு தான் போவோம்னு சொன்னீங்க. எதுவும் மாப்பிள்ளை எதுவும் ஒத்து வரலையோ? இல்ல சம்மந்தி அம்மா, மாப்பிள்ளை முடிவாகிற வரைக்கும் இங்கேயே உக்காந்துருக்க முடியாதுல்ல. மக வீட்லயே உக்காந்துட்டு சோறு திங்க நல்லாவா இருக்கு? நமக்கும் காடு கரன்னு இருக்கு, போய் அதையும் பார்க்கணும்ல. போட்டாவும் சாதகமும் கொடுத்துருக்குறோம்ல சம்மந்தி அம்மா. எப்போ முடிவாகணும், அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு இருக்குதா, அப்ப நடக்கட்டும். புரிஞ்சா சரிதான், கிளம்புங்க. என்ன கற்பகம், ஊருக்கா கிளம்பிட்டீங்க? ஆமாண்ணே, ஊருக்கு தான் கிளம்பிட்டோம். எல்லாம் அப்படி அப்படியே போட்டது போட்டபடியா கிடக்கும். மாப்பிள்ளை வயல்ல இருந்து வந்ததும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன கற்பகம், நீ உன் அவளையாவது விட்டுட்டு போலாம்ல? பவித்ரா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்னேகா குட்டி ஓடி ஆடி சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப பாரு, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்குது. என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏதாவது புரிஞ்சுதா பேசுறீங்களா? உங்க சம்மந்தி அம்மா மட்டும் தனியா போய் வீட்டு வேலையை பார்ப்பாங்களா, இல்ல இருக்கிற இத்தினோண்டு வயலை பார்ப்பாங்களா? அந்த பிள்ளையும் போனா கூட மாட ஏதாவது ஒத்தாசையா இருப்பால்ல, அந்த பிள்ளைய இங்கே விட்டுட்டு போய் கற்பகத்தை மட்டும் தனியா கஷ்டப்பட சொல்றீங்களா? பாவங்க நம்ம சம்மந்தி அம்மா, இந்த வயசுல எம்புட்டு வேலையைத்தான் செய்வாங்க. அண்ணா, வந்துட்டீங்களா? இங்க பாருங்க அந்த பவித்ராவ. அண்ணே, மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போய் சொல்லிட்டு கிளம்புறேண்ணே. சரி கற்பகம், போயிட்டு வா. சிவகாமி, அப்ப நாளைக்கே உன் பெரியம்மாவளையும் ஊருக்கு அனுப்பி விட்டுரு. யா, அவ இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவளை இதுக்கு ஊருக்கு போக சொல்றீங்க? அது இல்ல சிவகாமி, தாமரையோட அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்கிறாங்கன்னு தானே உன் மவுளுக்கு போன போட்டு உடனே கிளம்பி வர சொன்னேன். அதான் 2 பேரும் கிளம்பிட்டாங்கல்ல, அவளையும் கிளம்ப சொல்லு. அப்புறம் அவளை எப்ப ஊருக்கு அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க பஞ்சாயத்துல வேலை இருந்தா போய் பாருங்க. வந்திருக்கிற பிள்ளைக்கு அதை வாங்கி கொடுப்போமா, இதை சாப்பிட்றியா, அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுக்க முடியல. பேசுறாரு பேச்சு. ஏண்டி, நான் வாங்கி கொடுக்கலன்னு உன் மாவ சாப்பிடாம தான் இருக்குதா? மிஷின்ல அரிசி போட்டு அரைக்கிற மாதிரி வாயில எந்நேரமும் ஏதாவது அரைச்சிக்கிட்டே தானடி இருக்குது. என்ன அப்ப நீங்க புள்ள திங்கறத பார்த்து நீங்களே கண்டு வைக்கிறீங்க?
அவ வீட்ல தனியா இருந்தா எதையும் செஞ்சு திங்கறதுக்கு அலுப்பு போட்டுக்கிட்டு செய்யாம இருந்திருப்பா. இங்க ஆசையா அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி திங்கறா. உங்களுக்கு என்ன பொத்துக்கிட்டு போகுது? திங்கறான்னா நாத்தனா கறி வந்திருக்கிறான்னு அண்ணன் மொண்டாட்டி கறியும் மீனுமா ஆக்கி போட்டு அழுத்து போனாலோ? சிவகாமி, நீ எப்பேற்பட்ட ஆளு, உன் மவ எப்பேற்பட்ட ஆளு? 2 பேரும் ரூமுக்குள்ள ஒண்ணு சேர்ந்து உக்காந்துக்கிட்டு வெளியில யார் போறாங்க, யார் என்ன பண்றாங்க, யார் என்ன பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் நோட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஏதோ பிளான் பண்றீங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிங்க. என்னத்த கண்டுபிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். நாட்டாமைக்கு வெளியில போய் பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு வழியும் காணோம். வீட்டுக்குள்ள வெட்டி நாட்டாமையா உட்காந்துக்கிட்டு எனக்கு கருத்து சொல்லிட்டு இருக்குது. ஏண்டா என்னாச்சு? ஏன் பிள்ளைக்கு முகம் வாடி இருக்கு? அண்ணா, பவித்ரா ஊருக்கு போயே தீருவன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அவளை ஊருக்கு போக வேணான்னு சொல்லுண்ணா. இதுக்குதான் உன் முகம் இப்படி வாடி போயிருந்துச்சா? என்னடா நீ? நான் 2 பேர்த்தையும் தான் போக வேணாம் இங்கே இருங்கன்னு சொல்றேன். எங்க கேக்குறாங்க? போறோம்னு புடிவாதமா நிக்கிறாங்க. மாப்பிள்ள தம்பி, உங்களுக்காக தாப்பா காத்துக்கிட்டு இருந்தோம். நேரம் ஆயிருச்சு. 11 மணி பஸ்ஸுக்கே போலான்னு பார்த்தோம். நீங்க வரல. 1 மணி பஸ்ஸுக்காவது கிளம்புறோம்ப்பா. சரிங்க அத்தை, 1 மணி பஸ்ஸுக்கா இருந்தா சீக்கிரம் கிளம்புங்க. மணி 12:45 ஆயிருச்சு. இங்க இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கே 7-8 நிமிஷம் ஆகும். அண்ணா, என்னண்ணா நீங்க? அத்தை, ப்ளீஸ் அத்தை, பவித்ரா இங்கே விட்டுட்டு போங்க. 10 நாள் இருப்பேன்னு தானே சொன்னீங்க. இப்போ அதுக்குள்ள கிளம்புறீங்க. பவித்ரா, அண்ணா, அண்ணி யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க அத்தை. பவித்ராவை இங்கே விட்டுட்டு போங்க ப்ளீஸ். அம்மாடி, பவித்ராவை இங்கே விட்டுட்டு போன்னு சொன்னா விட்டுட்டு போறேன். அதுக்கு எதுக்குடா அழுவுற? இங்க பாருடா கண்ணு, அவளுக்கும் உன்னை விட்டுட்டு வரதுல மனசே இல்லை. எப்படி வரலன்னு சொல்றதுன்னு தயங்கிட்டு இருக்கிறா. நீ கவலைப்படாதடா கண்ணு, உன் கூட்டாளியே நான் கூட்டிட்டு போகல, சரியா? நிஜமாதான் சொல்றீங்களா அத்தை? அத்தை, நீங்க பவித்ராவை கூட்டிட்டு போகலன்னு சொன்னதும் ஸ்னேகா மூஞ்சில சந்தோஷத்தை பாருங்க. மா, இப்படி பேசிக்கிட்டே நின்றுட்டு இருந்த. அப்புறம் 4 மணி பஸ்ஸுக்கு தான் போகணும். பரவாயில்லையா? இந்தாம்மா கிளம்பிட்டேன். பைய எடுத்துட்டு வந்தியா? எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சுமா. நீ வா, நேரமாவுது. அம்மாடி ஸ்னேகா, உன் ஃப்ரெண்டை வாங்கிட்டே விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்க, என்னம்மா? அம்மா, நீ என்ன சொல்ற? ஆமா பவித்ரா, நீ ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னதும் ஸ்னேகா குட்டி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உக்காந்துருக்குது. உனக்கும் ஊருக்கு வர்றதுல விருப்பம் இல்லைன்னு தெரியும். என் கூட கிளம்பி வர்றது மாதிரி நடிப்புத்தான். உன் மனசு பூரா இங்கத்தான் இருக்குதுன்னு தெரியுமுடி. இங்க பாருடி, விட்டுட்டு போறேன்னு சந்தோஷத்துல ஆடிக்கிட்டு தெரியாத. தாமரைக்கு கூட மாட ஒத்தாசையா இரு. அப்புறம் இந்த வாயை வச்சுக்கிட்டு எதுவும் வம்பு கிம்பு இழுத்து தொலையாத. என்ன மணி, சின்ன பிள்ளைக்கு சொல்றது மாதிரி சொல்லிட்டு இருக்கிற? நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, நேராச்சு. மா, உனக்கு அவளை விட்டுட்டு போறதுக்கு மனசுன்னா நீயும் பேசாம இங்கே இருந்துடுறியா? சரி வா போவோம். மாமா, நான் போய் அம்மாவை பஸ் ஏத்தி விட்டு வந்துடுறேன். சரி தாமரை, சீக்கிரம் கூட்டிட்டு போ, பஸ் வந்துரும் பாரு. அண்ணா, நாங்களும் கூட போயிட்டு வரட்டுமா? சரிடா, போயிட்டு வாங்க. பசி தூக்கத்த மறந்தே நீயோ அட பாசத்தை பொழிஞ்சாயே தினம்